கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் ஆய்வு செய்ய போயிருக்கிறாரு. அங்க முன்பதிவு செய்தும் இன்னும் பேருந்து வரல, பல மணி நேரமா நாங்க காத்து வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பயணிகள் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறாங்க. இதுல ஒரு பயணி, என்ன சார் இது, இவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம், இன்னும் பஸ் வரல அப்படின்னு கேட்டதுக்கு தமிழன் பார்த்திபன் அவர்கள் ரொம்ப அலட்சியமா, தம்பே நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு அலட்சியமாக சொன்ன பதில் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் ஓட்டு போட்டு இவங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆய்வு பண்ணி ரீல்ஸ் போட்டு லைக்ஸ் வாங்குறதுல இவங்க காட்டுற ஆர்வத்துல ஒரு 10% ஆவது அன்றாட பிரச்சனைகளை மக்கள் சொல்லும் பொழுது அதை பொறுமையா காது கொடுத்து கேட்டு அதற்கு முடிஞ்ச தீர்வை கொடுக்கறதுல இவங்க காமிச்சாங்கன்னா தாவேகா அரசை உண்மையிலேயே பாராட்டலாம். ஆனா ரீல்ஸ் போடுறதுல காட்டுற ஆர்வத்தை இவங்க ரியல் கவர்னன்ஸ்ல காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. அமைச்சருடைய இந்த அலட்சிய போக்கையும் இவர் சொன்ன இந்த பதிலையும் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க நெத்திசன்கள். வீடியோ பாருங்க, உங்க கருத்துக்களையும் பதிப்படுங்க. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? எங்கதானே கேக்குறேன், நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லைங்கிற, பிளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்கங்கிற, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ். தேங்க்யூ மேம்.